இன்னைக்கு எனக்கு ரொம்பவே ஒரு பிடிச்ச வேலையை நான் செஞ்சேன்னா, அத தாங்க ஒரு விளாகா எடுத்திருக்கேன். என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, அந்த துணிக்காய போடுறதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. "இன்னைக்கு தான் செஞ்சியா?" அப்படின்லாம் கேட்காதீங்க. எப்பயுமே செய்வேன். இன்னைக்கு தான் ஒரு வீடியோ எடுக்குமே அப்படின்னு தோணுச்சு. அதனால எடுத்தேன். எங்க வீட்டுக்கு போனாலும் எங்க அம்மா, எங்க தங்கச்சி யாராவது துணி துவைச்சாங்கன்னா, "நீங்க அலசி வைங்க. நான் தான் காய போடுவேன்னு" சண்டை போட்டு நான் தாங்க காய போடுவேன். எனக்கு அந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும் துணி காய போடுறது. அதுவும் நான் வந்து ஒரு துணி காய போட்டேன்னா, இப்போ வந்து சுடினா அந்த டாப் தனியா, பேண்ட் தனியா, ஷால் தனியா, அதுமாரி பசங்க ட்ரெஸ்ஸையும் சட்டை தனியா, கால் சட்டை தனியா அதுமாரி தான் காய வைப்பேன். இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக ட்ரெஸ் இல்லாததால கம்மியாக தான் இருந்துச்சா, அதை அப்படியே காய வச்சுட்டேன். நிறையா துவைக்கும்போது அந்தமாரி செட்டாக இருந்தால் அது செட்டாக காய வச்சா தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்தமாரி காய வச்சுட்டேன்னா அந்த காய வச்சுட்டு அது காயிற வரைக்கும் ஒரு 10 தடவையாவது மாடியிலையோ இல்லை கீழேயோ எங்கே காய போட்டாலும் அதை வந்து நான் ஒரு 10 தடவையாவது வந்து பார்த்துட்டு போயிடுவேங்க. அது என்னமோ எனக்கு அப்படியே பார்க்கவே ஒரு ஆசையாக இருக்கும். அதை ரசிச்சுக்கிட்டே இருப்பேன். வந்து பார்த்துட்டே இருப்பேன். இவங்க கீழே இருந்துக்கிட்டு நான் மேலே துணி காய போட்டுருந்தேன்னா ஒரு பேண்ட்டை விட்டுட்டு வந்துட்டாங்க. தனியாக போட்டாங்களாட்டுக்கு நான் அதை பார்க்காம எடுக்காமல் வந்துட்டேன். அதை கீழே இருந்து போடுறேன். கேட்ச் பிடிப்பியான்னு கேட்டாங்க. பிடிப்பேன்னு சொல்லி போடுங்கன்னு சொன்னால் என் மூஞ்சில் வந்து அடிக்குது. அதுக்கப்புறம் திருப்பி அவங்கள்ட்ட திட்டு வாங்கி கீழே தூக்கி போட்டு அப்புறம் அலசி கரெக்டாக கேட்ச் பிடிச்சிட்டேங்க நான். அதுக்கப்புறம் காய வச்சுட்டு அப்படியே கீழே போயிட்டேங்க. இப்போ ஊருக்கு போனோமா, அப்போ வந்து அம்மா கொடுத்து விட்டுருந்தாங்க. கோதுமை இந்த வத்தல்லாம் கொடுத்து விட்டாங்களாட்டுக்கு. இவங்க வந்து எங்களை விட்டுட்டு போகும்போது அவங்கள்ட்ட கொடுத்து விட்டோமா, அவங்க வாங்கிட்டு வந்து நாங்கள் ஊர்லேருந்து வர வரைக்கும் அப்படியே வச்சுட்டாங்க வீட்லேயே. அப்புறம் இன்றைக்கி தான் எடுத்து வைக்கணும்னு எனக்கு தோணுச்சா, அதனால சரி என்ன தான் கொடுத்து விட்ருக்காங்கன்னு பார்க்கணுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் நானே பார்த்தேன். கோதுமை தான் நான் ஃபஸ்ட்டு கேட்டிருந்தேனே, எனக்கு நிறைய கோதுமை இருக்குன்னு சொல்லியிருந்தாங்களா. சரி நாங்கள் அரைச்சிக்கிறோம் கொஞ்சோண்டு கொடுமான்னு கேட்டால் எங்கள் அம்மா கொடுத்துருந்தாங்க. அந்த கோதுமைக்குள்ளே இதெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. என்ன நான் பார்க்கவே இல்லை. பார்த்தா வத்தல், கலர் வத்தலும் இந்த கொத்தரங்காய் இருக்குல்ல அது வத்தல் போட்டு அது கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க. இந்த சிவப்பு அவல் கொஞ்சோண்டு இருந்தாட்டுக்கு இது எல்லாத்தையும் ஒரு பார்சல் பண்ணி கொடுத்து விட்டாங்க. ஏதாவது ஊருக்கு போனால் ஏதாவது கொடுக்காம இருக்கவே மாட்டாங்க எங்கள் அம்மா. எது கொடுத்தாலும் நான் வேணாம்னு சொல்லுவேன். வேணாம்னு சொல்லாத, நான் இருக்கிற வரைக்கும் எதாக இருந்தாலும் வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலேயே வாங்கிட்டு வந்துட்டோங்க. அப்படியே லோகிதை இட்டுட்டு வரதுக்காக அப்படியே ஸ்கூல் கிளம்பிட்டோம்.